வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹேமா ஜெயக்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்ற விஷயம் எல்லாமே நீங்கள் ஆசைப்படுறது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து எதில் இருக்கணும்னா, எந்த விஷயம் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதில் தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். என்னோடய லைஃப்பில் எல்லாருமே என்னை வந்து ஏமாத்துறாங்க, எனக்கு சரியாக லவ் கிடைக்கல, என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது, என்னை இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பேச்சு ஒருத்தர்கிட்ட வந்து அந்த மாதிரி பேச்சு இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட தாட்ஸே வந்து ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இது நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்காது. ஸோ எந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், என் லைஃப் கண்டிப்பாக நான் நினைக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும். நிச்சயமாக ஒரு கார் வந்து நான் ஆசைப்பட்ட கார் நான் வாங்குவேன். நிச்சயமாக நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவேன். அதே மாதிரி நான் நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு பங்களா வந்து நான் கட்டுவேன். என்னை எல்லாரும் விரும்ப ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே என் லைஃப்பில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போதே, ஒருத்தர்கிட்ட பேசும்போதே நீங்கள் அந்த மாதிரி தான் பேசணும். அதேமாரி உங்களோட தாட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தாலும் அது நடக்கிற மாதிரி நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி தாட்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் சில பேர் பார்ப்பாங்க, நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லாவே எல்லாமே இது பண்ணுவாங்க, ஆனால் வெளியில் சொன்னால் எங்கே கண்ணு பட்டுருவோம் அப்படின்றதுக்காக, ஐயோ என்ன இப்போலாம் வந்து சரியாக அமௌண்ட்டே எனக்கு கையில் வரமாட்டேங்குது, என் லைஃப் ரொம்ப டல்லாக போகுது அப்படின்னு சொல்லி வேம்ட்டே வந்து நல்லா போகிற லைஃப்பை அந்த மாதிரி தப்பாக வெளியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எனர்ஜியை வாங்கி வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. சந்தோஷமாக வெளியில் சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். ஓகே. அண்ட் உங்கள் லைஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே. ஸோ இன்னிலிருந்து ஒரு முடிவு எடுங்க, என்னோட வாழ்க்கை என் கையில் தான், நான் நினைக்கிறது தான் எனக்கு நடக்கும். ஸோ நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து சேரும். ஓகே. தேங்க்யூ.